ஊற்றும் விழா என்கிறதான ஒரு அற்புதமான விழாவை இவர்கள் கடைபிடிப்பார்கள். இதை என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு தேவனுடைய ஆலயத்திற்கு தண்ணீர் வாசல் வழியாக உள்ளே வந்து பலிபீடத்தின் மேல் ஊற்றுகிறார். கிறிஸ்துவை நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். கிறிஸ்து எவ்வாறு இருக்கிறார்? ரட்சிப்பின் ஊற்றாக காணப்படுகிறார். என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கூடார பண்டிகையினுடைய கடைசி செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த பண்டிகையை பற்றி நீங்கள் முழுமையாய் புரிந்து கொள்வதற்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், சகரியா 14ஆம் அதிகாரத்தை முழுமையாக வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். கூடார பண்டிகையில் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்று சொன்னால், தண்ணீர் ஊற்றும் விழா, வாட்டர் லிபேஷன் செரமனி என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு கூடார பண்டிகையிலும் அவர்களுடைய முக்கியமான எதிர்பார்ப்பு மழை வர வேண்டும், அவர்களுடைய தேவனுடைய ஆலயத்தினுடைய அந்த விழாக்களில் அவர்கள் பங்கு பெற வேண்டும் என்பதாகும். ஆகினாலே இந்த கூடார பண்டிகையினுடைய ஒவ்வொரு காலையிலும், அதாவது சூரிய உதயத்திற்கு பிறகு தண்ணீர் ஊற்றும் விழா என்கிறதான ஒரு அற்புதமான விழாவை இவர்கள் கடைபிடிப்பார்கள். இதை என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து பலிபீடத்தில் ஊற்றுவார்கள். அது எதற்காக என்று சொன்னால், ஆண்டவரே மழையை தாரும் என்பதற்காக ஒரு விஷுவலான ஒரு ஜெபமாக இதை ஏறெடுப்பதற்காக இவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஒவ்வொரு நாள் சூரிய உதயத்திற்கு சற்று பின்னர் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பல பலிகள் ஆலயத்தில் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில பிரதான ஆசாரியன் ஒரு 1/4 லிட்டருக்கும் அதிகமாக தண்ணீர் பிடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு தங்க குடம், கோல்டன் பிக்சர், இதை எடுத்துக்கொண்டு என்ன செய்வார் என்று சொன்னால், தேவாலயத்திலிருந்து பாட்டு பாடி ஊர்வலமாக சீலோவாம் குளத்திற்கு வருவார்கள். சீலோவாம் குளத்தில் தண்ணீர் மொண்டு கொண்டு திரும்பவுமாக ஊர்வலமாக இவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு வருவார்கள். இப்பொழுது தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக இவர்கள் நுழையும் பொழுது சதர்ன் கேட், தெற்கு வாசல் வழியாக நுழைவார்கள். இந்த வாசலுக்கு தண்ணீர் வாசல் என்று பெயர். ஏன் இந்த வாசலுக்கு தண்ணீர் வாசல் என்று பெயர் என்றால், கூடார பண்டிகை அன்று ஆசாரியர்களும் லேவியர்களும் பிரதான ஆசாரியனை தலைமையாக கொண்டு பாடல் பாடிக்கொண்டு தண்ணீரை எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்த வாசல் வழியாக உள்ளே நுழைவதால் இந்த வாசலுக்கு தண்ணீர் வாசல் என்று பெயர் வைத்து அழைக்கிறார்கள். இப்ப பிரதான ஆசாரியன் என்ன செய்வார் என்று சொன்னால், இந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது வெள்ளி பூரிகைகள், அதாவது எக்காலம், அது வெள்ளியினால் செய்யப்பட்ட ஒரு எக்காலம். நாம் பொதுவாக எக்காலம் என்று பார்க்கும் பொழுது அது ஆட்டு கொம்பினால் செய்ததாக இருக்கும். ஆனால் இது வெள்ளி பூரிகைகள். இந்த வெள்ளி பூரிகையினாலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், 3 நெடுந்தொனியாக ஊதுவார்கள். ஊதும் பொழுது என்ன செய்யப்படும் என்று சொன்னால், ஏசாயா 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கப்படும். அதை முதலாவது வாசிக்க கேட்போம். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். இந்த வசனம் வாசித்து முடித்த பிறகு பிரதான ஆசாரியன் என்ன செய்வார் என்று சொன்னால், அந்த தண்ணீரை பலிபீடத்தின் மேலே ஊற்றுவார். தண்ணீரை பலிபீடத்தின் மேல் ஊற்றும் பொழுது இன்னொரு பேசின்ல இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பானபலி, ட்ரிங்க் ஆஃபரிங். அது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வைன், இந்த திராட்சைப்பழ ரசத்தை, வைன் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அதே நேரத்தில் இன்னொரு பேசின்ல அந்த வைன் அதிலே வைன் ஊற்றப்படும். இதற்கு பேர் பானபலி என்று பெயர். அப்பொழுதும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த வெள்ளி பூரிகைகளினாலே 3 முறை அந்த பூரிகையை ஊதுவார்கள். அந்த பூரிகையை ஊதும் பொழுது டெம்பிள் இருக்கிற, அந்த தேவாலயத்தில் இருக்கிற இசைக்கலைஞர்கள் எல்லாம் கிண்ணறம் மற்றும் வாத்தியங்கள், மேளங்கள் இவைகள் எல்லாம் சேர்ந்து வாசிக்க ஆரம்பிப்பார்கள். அவ்வாறு வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஜனங்கள் கொயரை பார்ப்பாங்க. கொயர் யாருன்னா, லேவியர்கள் தான் அங்க கொயராக நின்று கொண்டிருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், 113ஆம் சங்கீதத்திலிருந்து 118ஆம் சங்கீதம் வரை இருப்பதை பாடலாக பாடுவார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ அந்த சரியான நேரத்தில் இந்த காங்கிரிகேஷன் என்ன செய்வார்கள் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், கையில் இருக்கிறதான அந்த பனை ஓலைகள், லுலா என்று சொன்னால் இந்த பனை ஓலைகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஆலயத்திற்கு நேராக இப்படி வேவ் பண்ணுவார்கள். ஆசாரியர்களும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஜனங்களோடு சேர்ந்து கொள்வார்கள்.
இந்த பண ஓலைகளை வைத்துக் கொண்டு இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பலிபீடத்தை சுற்றி சுற்றி வருவார்கள். இப்பொழுது என்ன செய்யப்படும் என்று சொன்னால் 118ஆம் சங்கீதம் வாசிக்கப்படும். அது மேசியாவிற்கான சங்கீதம் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். சோ அதனால் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜனங்களால் ஹோசியானா என்று சொல்லி அவரை துதிப்பாடுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த வாட்டர் லிபேஷன் செரமனி நடைபெறுகிற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூடார பண்டிகையை அனுசரிப்பதற்காக எருசலேமுக்கு போகிறார் என்கிற ஒரு அற்புதமான செய்தியை நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாயிருந்தது. யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாயிருக்கிறது. யூதர்கள் இவரை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள். ஆகையினால இவர் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் யூதேயாவில் இருக்காமல் கலிலேயாவிலே போய் அவர் வாசம் பண்ணுகிறார். இப்பொழுது இவர் கூடார பண்டிகைக்கு போக வேண்டும். பிரமாணம் சொல்லுகிறது, உன்னுடைய ஆண் மக்கள் அனைவரும் வருஷத்தில் 3 தரம், அதாவது புளிப்பில்லா அப்ப பண்டிகைக்கும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் என்னுடைய சந்நிதியில் காணப்பட வேண்டும். இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு யூதர், இந்த பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். அவர் கூடார பண்டிகைக்கு எங்கே போக வேண்டும் என்று சொன்னால் எருசலேமுக்கு போக வேண்டும். அப்ப எருசலேமுக்கு போகும் பொழுது இவர் எல்லோரும் போல போகாமல் இவர் மறைந்து போனார், அதாவது யாருக்கும் தெரியாமல் போனார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். அதனது வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார் என்பதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், கலிலேயாவிலிருந்து நீங்கள் எருசலேமுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் யூதர்கள் சமாரியா வழியாக போக மாட்டார்கள். ஒரு யூதனும் போக மாட்டார். அவர்கள் கலிலேயாவிலிருந்து யோர்தான் நதியை கடந்து அவர்கள் கிழக்கே போய் திரும்பவுமாக யோர்தான் நதியினுடைய பள்ளத்தாக்கிலேயே அவர்கள் பிரயாணம் பண்ணி எரிகோவுக்கு அருகிலே இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் யோர்தான் நதியை கடந்து மேற்காக வந்து எருசலேமுக்கு வருவார்கள். பெரிய ஒரு சுற்றி கொண்டு வருவார்கள். சமாரியா வழியாக அவர்கள் போக மாட்டார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை பயன்படுத்தி அந்தரங்கமா என்று சொல்லும் பொழுது சமாரியா வழியை போகிறார். யாரும் அவரை பார்க்க முடியாது, யூதர்கள் யாரும் அவரை கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த வழியாக யூதர்கள் பிரயாணம் செய்ய மாட்டார்கள். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தேடுகிறார்கள். அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பாதி பண்டிகையின் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்கு போய் உபதேசம் பண்ணுகிறார். கடைசியிலே பண்டிகையினுடைய கடைசி நாள் என்ன நடைபெறுகிறது என்று சொல்லி நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 37வது வசனத்தில் வாசிக்கிறீர்கள். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். கவனியுங்கள், பிரதான ஆசாரியன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், லேவியர்களை அழைத்துக் கொண்டு ஊர்வலமாக சீலோவாம் களத்திற்கு போகிறார். அங்கே இருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு பாட்டு பாடிக்கொண்டே அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு தேவனுடைய ஆலயத்திற்கு தண்ணீர் வாசல் வழியாக உள்ளே வந்து பலிபீடத்தின் மேல் ஊற்றுகிறார். இந்த விழா ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நின்று கொண்டு தேவாலயத்திலே சத்தமாய் சொல்லுகிறார், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்லி சொல்லுகிறார். அடுத்தது சொல்லுகிறார், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இவர் சொல்லுகிற விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். கூடார பண்டிகையிலே தண்ணீர் ஊற்றும் விழா நடைபெறுகிற அந்த சூழ்நிலையிலே இவர் சொல்லுகிறார், நான் தான் ஜீவ தண்ணீர், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை பருகிக் கொள்ளுங்கள், என்னிடத்துல வாருங்கள், என்னை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னார். என்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உனக்கு வரும், உன்னுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் புறப்படும் என்று சொல்லி சொல்லுகிறார். இப்பொழுது ஏசாயா 12:3 திரும்பவுமாக வாசிக்க கேட்போம். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். யார் அந்த இரட்சிப்பின் ஊற்று? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருந்தால் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடி வரும். இரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து சந்தோஷத்தோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ரட்சிப்பின் ஊற்று நம்முடைய இரட்சகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கூடார பண்டிகையினுடைய
முக்கியமான நிகழ்வு தண்ணீர் ஊற்றும் விழா. இப்பொழுது நாம் ஒன்றை புரிந்திருக்கிறோம். இந்த கூடார பண்டிகையில் கிறிஸ்துவை நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். கிறிஸ்து எவ்வாறு இருக்கிறார்? ரட்சிப்பின் ஊற்றாக காணப்படுகிறார். என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று சொன்னார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த ரட்சிப்பின் ஊற்றாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த கூடார பண்டிகையின் வாயிலாக அறிந்து கொள்ளவும், அறிக்கை செய்யவும், விசுவாசிக்கவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அப்படி நாம் அறிக்கை செய்து விசுவாசிப்போம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடி வர கர்த்தர் கிருபை செய்வார். அதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர். என்றென்றும் நமக்கு ஜீவனை கொடுக்கிற ஜீவ தண்ணீர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, கூடார பண்டிகையிலும் உம்மை கண்டுகொள்ள உதவி செய்தீர். 7 பண்டிகைகளையும் நாங்கள் தியானிக்க நீர் எங்கள் மேல் பாராட்டின கிருபைக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய மரணம் பஸ்கா அன்றைக்கு நிகழ்ந்தது. உம்முடைய அடக்கம் புளிப்பில்லாப்ப பண்டிகை என்று நடந்தது. உம்முடைய உயிர்த்தெழுதல் முதற்கனிகளின் பண்டிகை அன்றைக்கு நடந்தது. நீர் வாரங்களின் பண்டிகை அன்றைக்கு பரிசுத்தாவியானவராக திரும்பி வந்தீர். இந்த 4 பண்டிகைகளையும் நிறைவேற்றினீர். இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஆண்டவரே, நீரே எக்காலத்தோடு வரப்போகிறீர், எக்கால சத்தத்தோடு வரப்போகிறீர். உம்மை ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். பாவியும் நீதிமானையும் நியாயம் தீர்க்க போகிறீர். அந்த நியாய தீர்ப்பிலே உம்முடைய ரத்தத்தின் மூலமாக நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, கூடாரத்தில் 1000 வருடம் உம்மோடு கூட அரசாட்சி செய்ய போகிறோம். ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறவனிடத்துல உம்மை விசுவாசிக்கும் பொழுது எங்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் உள்ள ஊற்று புறப்படும். நாங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலே சந்தோஷத்தோடு மொண்டு கொள்ளுவோம். ரட்சிப்பின் ஊற்று இயேசு கிறிஸ்து என்பதை அறிக்கை செய்கிறோம். இந்த ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலிருந்தும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரட்டும் என்று சொல்லி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை உம்முடைய நித்திய ஜீவனை கட்டளையிடுவீராக. துதி கனமகி உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனையோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். பூரீம், எஸ்தர் காலத்தில் யூதர்கள் காப்பாற்றப்பட்டதற்காக ஏற்பாடுகளுக்கு இடைப்பட்ட காலம், அதாவது மல்கியாவிற்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கும் இடைப்பட்ட காலம், அதை இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட் என்று சொல்லுவார்கள். இந்த பண்டிகைக்கு பேரே என்ன பண்டிகைன்னு பேர் வச்சுட்டாங்கன்னா சீட்டு போட்ட பண்டிகை, சீட்டு போடும் பண்டிகை. அதாங்க பூரீம் ஃபெஸ்டிவல். யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சத்துரு ஒளிந்தார்கள். நாம் காப்பாற்றப்பட்டோம். நம்மை காப்பாற்றினவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.